குரு பகவான் வரக்கூடிய 2025 மே மாதம் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போக போறார். கரெக்டா மே மாசம் வந்து குரு பகவானோட பார்வை. அவர் யாரு? உங்களுக்கு 2க்கும் 11க்கும் உடையவர். 2 11 அப்படிங்கிறது தனம் மற்றும் லாபம் அப்படின்னு சொல்லுவாங்க. சனி தசையோ ராகு தசையோ கேது தசையோ உங்களுக்கு இப்போ நடந்து அந்த சனிக்கும் ராகுக்கும் கேதுவுக்கும் சுப கிரகங்களோட பார்வை இருந்துச்சு அப்படின்னா, தேடிச்சோறு தினம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிகு உழன்று பிறர்வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவம் எய்து கொடுங்கூற்று கிரையாகி பின் மாயும் வேடிக்கை மாந்தர் போல் வீண்வேன் என்று நினைத்தாயோ தோல்விதான் வெற்றிக்கு படிக்கட்டு அப்படிங்கிற மாதிரி இந்த வீழ்ச்சி தான் உங்களோட 2025 வெற்றிக்கான காரணமா இருக்க போகுது. யாரை பத்தி பேசிட்டு இருக்கோன்னு உங்களுக்கே தெரியும். தலைப்பை பார்த்தோன்னே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 2025ல கும்பராசிக்காரர்கள் அடைய போற மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். 5 முக்கியமான நல்ல மாற்றங்கள் என்னலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கு முன்னான டைம் ஸ்டாம்ப் அப்படிங்கிறதையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். முதல் கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சிருக்கேன். மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. டைம் வேஸ்ட் பண்ணாம இன்னைக்கு வீடியோக்கு போயிடலாம். அதுக்கு முன்னால என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதுல என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போலாம். சொன்னபடியே இந்த 2025ல கும்பராசிக்காரர்கள் சந்திக்க போற 5 முக்கியமான மாற்றங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி வருட கோள்களோட கிரக நிலையை நம்ம ஒரு தடவை பார்த்துடலாம். அதுல முக்கியமான கிரகம் குரு பகவான். குரு பகவான் வரக்கூடிய 2025 மே மாதம் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போக போறார். 5ஆம் இடத்துக்கு வர போறார். உங்களோட ராசியை பார்க்க போறார். அற்புதமான ஒரு பயிற்சி அது. அதுக்கப்புறம் சனி பகவான் உங்களோட ராசியிலிருந்து 2ஆம் இடத்துக்கு போக போறார். ஆமாங்க, அதுவும் நல்ல பயிற்சி தான். ஜென்ம சனி அப்படிங்கிறது விலக போகுது. இது மார்ச் 29ஆம் தேதி. அதுக்கப்புறம் ராகு கேது பயிற்சி. ராகு பகவான் 2ஆம் இடத்துல இருந்து உங்களோட ராசி அதாவது ஜென்ம ராசிக்கும், கேது பகவான் 8ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கும் வராரு. கேது பகவானோட பயிற்சி நல்ல பயிற்சி. ராகு ஒரு மாதிரியான ஆவரேஜான பயிற்சி. அப்ப 4ல 3 கிரகங்கள் நல்ல இடத்துக்கு வருது அப்படிங்கிறதே இந்த வருடத்தோட கும்பராசிக்கு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். இதுக்கப்புறம் நம்ம 5 மாற்றங்களை ஒன்னொன்னா பார்க்கலாம். 2025ல கும்பராசிக்காரர்கள் எதிர்கொள்ளக்கூடிய முதல் மாற்றம், பெரிய மாற்றம் அப்படின்னா தடை தாமதங்கள் விலகும். 2022-23 காலகட்டத்திலிருந்தே சந்திச்சுட்டு வந்த இந்த தடை மற்றும் தாமதம், எது எடுத்தாலும் தடை, எது எடுத்தாலும் தாமதம். மற்றவர்கள் 2 அட்டம்ப்ட்ல முடிக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு 10 அட்டம்ப்ட் எடுத்தா கூட முடியல. நிறைய அலைச்சல்கள். நம்மளை விட திறமை குறைஞ்சவங்க எல்லாம் வேகமா முன்னேறிடுவாங்க. நம்ம ஹெல்ப் பண்ணவங்க எல்லாருமே நல்லா முன்னேறி இருப்பாங்க. ஆனா நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கோ நம்மளோட கடினமான நேரத்துல கூட நிக்கிறதுக்கோ ஆள் இல்லாம கடந்த ஒரு 3 வருடம் தவிச்சிட்டு வந்த கும்பராசிக்காரர்களுக்கு தடை தாமதம் அப்படிங்கிறது விலகி நீங்க வெற்றி பாதையில பயணிக்க ஆரம்பிப்பீங்க. அது போக நீண்ட நாள் இருந்துட்டு வந்த வேலை தொடர்பான பிரச்சனைகள், தொழில லாபம் இல்லாத பிரச்சனைகள், வேலையில மரியாதை இல்லாத பிரச்சனைகள், அந்த அசிங்கம் அவமானம், ப்ராப்பரான ரெகக்னேஷன் இல்ல, பதவி உயர்வு இல்ல, சம்பள உயர்வு இல்ல, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது இல்லையா? எது உங்களுக்கு தீமை அளிக்குமோ, எது சந்தோஷத்தை கொடுக்காதோ அந்த விஷயங்கள்லாம் இவ்வளவு நாள் நடந்துட்டு இருந்துச்சு. அது எல்லாமே அப்படியே மாறப்போகுது. அப்சைட் டவுன், அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆக போகுது 2025 ஏப்ரல் மேக்கு அப்புறமா. இதுதான் நீங்க சந்திக்கக்கூடிய முதல் பெரிய மாற்றம் கும்பராசிக்கு 2025 பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் 2வது பெரிய மாற்றம் என்ன அப்படின்னா சுப காரிய தடை. எவ்வளவுதான் முயற்சி எடுத்தாலும் கல்யாணம் ஆகல, எவ்வளவுதான் முயற்சி எடுத்தாலும் வீடு கட்ட முடியல, நிலம் வாங்க முடியல, கிரகப்பிரவேசம் பண்ண முடியல. வீடு வாங்கியாச்சு ஆனா கிரகப்பிரவேசம் பண்ண முடியல, ஏதோ ஒரு தடை வந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய கும்பராசிக்காரர்கள் தவிச்சுக்கிட்டு இருந்தீங்க. கரெக்டா மே, ஜூன், ஜூலை இந்த மாதங்கள்ல சுப காரியத்துக்கான முதல் பிள்ளையார் சொல்லியை நீங்க போடுவீங்க. ஒன்னு திருமணம் ஆகாதவங்களுக்கு நிச்சயதார்த்தம் ஆகலாம், அல்லது வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த வீடு நல்ல ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது அமையும், நிலம் அமையும். கிரகப்பிரவேசம் பண்ணணும்னா பண்ணலாம். வீட்டில் யாருக்காவது வந்து நீண்ட தொலைவு போகணும்னு ஆசைப்படுறீங்க, இல்ல குடும்பத்தோட சுற்றுலாக்கள் போகணும்னு ஆசைப்படுறீங்க, அது கூட ஒரு சுப காரியம் தானே இல்லைங்களா? பார்க்காத இடங்களுக்கு போறது, பார்க்காத கோயில்களுக்கு பயணம் பண்றது, இந்த மாதிரியான சந்தோஷகரமான சுபகாரியம்னாலே நமக்கு வந்து ஒரு பணம் விரயமாகும். அந்த பணம் விரயமானுச்சுன்னா கூட அது சந்தோஷத்தை கொடுக்கிற விரயமா இருக்கும். அதுதான் சுபகாரியம். அந்த மாதிரியான சுபகாரியங்கள் அப்படிங்கிறது 2025 2வது ஹாஃப், அதாவது ஏப்ரல் மேல இருந்தே உங்களுக்கு நிறைய நடக்க ஆரம்பிக்கும். இது 2வது பெரிய மாற்றம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும். அப்புறம் 3வது பெரிய மாற்றம் நம்ம அந்த 2வது பாயிண்ட்லேயே சொன்னோம் இல்லைங்களா, விரயமாகும். அப்போ விரயமாகிறதுக்கு பணமும் வரணும் இல்லையா? நிறைந்த தன வரவு அப்படிங்கிறது 2025ல மடை திறந்த வெள்ளம் மாறிங்க. வேற ஒன்றும் இல்லை. கடந்த ஒரு 5 வருடம் உங்களோட வரவு செலவு கணக்குகள் எவ்வளவு அதல பாதாளத்துக்கு போணுச்சு அப்படின்னு உங்களுக்கே தெரியும். எவ்வளவுதான் உழைச்சாலும் கையில காசு நிக்கல அப்படிங்கிற ஒரு குறை எல்லா கும்பராசிக்குமே இருந்துச்சு. அந்த குறை அப்படிங்கிறது 2025 4வது மாசத்துல தீரப்போகுது. இது நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, அந்த கரெக்டா மே மாசம் வந்து குரு பகவானோட பார்வை. அவர் யாரு? உங்களுக்கு 2க்கும் 11க்கும் உடையவர். 2 11
அப்படிங்கிறது தனம் மற்றும் லாபம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு 5ஆம் இடத்துக்கு வந்து 11ஆம் இடத்தை தொடர்பு கொள்றார். அப்போ கை நிறைய பணம், தனம் நிறைந்த தனம் அப்படின்னே சொல்லலாம். மிகச்சிறந்த ஒரு காலகட்டம். அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது பண வரவு வரணும், கடன் கொடுத்துருந்தீங்க இவ்வளோ நாள் வரல, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அந்த நேரம் முயற்சி பண்ணலாம். அப்புறம் பரம்பரை சொத்து விஷயங்கள் அப்படிங்கிறது முடியும். அதுவும் பணம் தானே எப்படி பார்த்தாலும் இல்லைங்களா. அதே மாதிரி நீண்ட நாள் நமக்கு வர வேண்டிய அரசு தொடர்பான பணங்கள், இந்த பென்ஷன், இந்த மாதிரியான விஷயங்கள், பணம் எங்கெங்கெல்லாம் நமக்கு வர வேண்டியிருக்கோ நியாயமான வழியில் அது எல்லாமே நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த 2025 மிக மிக அதிகம். 26 அதை விட நல்லா இருக்கும். அதை நம்ம அப்போ பேசுவோம். 25 இந்த ஏப்ரல் மேல இருந்தே இதுக்கான அந்த வாசல் அப்படிங்கிறது திறக்கப்பட்டுரும். இது 3வது பெரிய பாயிண்ட். நல்ல பண வரவு அப்படிங்கிறது 2025 இருக்கும். இதெல்லாம் எப்பங்க வரும் அப்படின்னா கரெக்டா ஏப்ரல் மேல இருந்து தான் வரும். ஃபர்ஸ்ட் 3 மந்த் நீங்க எதிர்பார்க்க கூடாது. ஃபர்ஸ்ட் 3 மந்த் கிரகநிலை அந்த அளவுக்கு சரியில்லை. அதனால இது வந்து பாத்தீங்கன்னா மிடில் இருந்து கரெக்டா அந்த ஃபினான்ஷியல் இயர்ல இருந்து தான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த பாயிண்ட் எல்லாமே. அப்புறம் 4வது பெரிய மாற்றம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரோக்கியம். ஜென்மசனி ஆரம்பிச்ச 2023 ஜனவரியில இருந்தே நல்லா இருந்த கும்பராசிக்காரர்களுக்கும் ஏதாவது ஒரு உடல் உபாதை அப்படிங்கிறது ஃப்ரீகொண்டா வந்துகிட்டே இருந்துச்சு. இந்த உடல் உபாதைகள் அல்லது நீண்ட நாள் நோய் பிரச்சனைகள் அப்படிங்கிறது இந்த 2025 சரியாகிறதுக்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு. ஒன்று புதிய மருத்துவம் கிடைக்கும், இல்ல புதிய மருந்து உங்களுக்கு குணமாகும், இல்ல நல்ல ஒரு நபரை நீங்க சந்திப்பீங்க, அது தொடர்பான ஏதோ ஒரு டாக்டரை சந்திப்பீங்க, இல்ல எனக்கு இந்த டாக்டர் வந்து சரியா இருந்தாருன்னு யாரோ ஒருத்தர் சொல்ல கேட்டு நீங்க அந்த இடத்துல போய் உங்களோட ஆரோக்கியம் மேம்படுறதுக்கான வாய்ப்புகள், இல்ல நார்மலாவே உங்களுக்கு வந்து சின்ன உடல் உபாதை தான் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாவே குணமாகிறதுக்கான வாய்ப்புகளையும் இந்த 2ஆம் இடத்து சனி அப்படிங்கிறது கொடுத்துரும். இன்னொன்று உங்க ராசியை குரு பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 9 வருடங்களுக்கு அப்புறம் வருது. நான் லாஸ்ட் ஒரு கும்பராசிக்கு ஏன் இந்த நிலை அப்படிங்கிற வீடியோலயே நான் சொல்லியிருப்பேன். கடந்த குருவோட பார்வை அப்படிங்கிறது துலா ராசியில குரு அமர்ந்த போதுதான் உங்களுக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் 10க்கு வந்தாரு, 11க்கு வந்தாரு, 12க்கு வந்தாரு, 1 2 3 4 எங்கேயுமே பார்வை இல்லை. 5ஆம் இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த குருவோட பார்வை அப்படிங்கிறது கும்பராசிக்கு வருது. இது ஒரு அற்புதமான ஒரு அமைப்புங்க. வேற ஒன்றும் இல்லை. நீங்க சிம்பிளா ஒரு 12 ரூம் இருக்கு, 12 ரூமுக்கும் 3 லைட்டு தான் போட்டிருக்காங்கன்னு வைங்களேன். ஸோ இதுதான் குருவோட பார்வை. 12 ரூமுங்கிறது 12 ராசிகள். ஒவ்வொரு ரூமுக்கும் அந்த வெளிச்சம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு 5 வருஷம்னு வச்சுக்கிட்டா இந்த 9ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு வரக்கூடிய அந்த 9 கட்டங்களுக்குமே குருவோட பார்வை இல்லை, வெளிச்சம் இல்லை அப்படின்னு அர்த்தம். இதை நீங்க புரிஞ்சுக்கணும்னா நான் அதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த விளக்கம் கொடுக்குறேன். 9ஆம் இடத்துல இருந்துட்டு வந்த குரு பகவானோட பார்வை கிட்டத்தட்ட 9 வருடம் கழித்து 5ஆம் இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கிடைக்குது. இப்போ அந்த 9 வருடங்கள் நீங்க ஒரு தவ வாழ்க்கையை வாழ்ந்திருக்கீங்க, அதுதான் உண்மை. இந்த குருவோட பார்வை என்ன நடக்கும் அப்படின்னா அந்த ரூம்ல இருக்கக்கூடிய இருட்டை கம்ப்ளீட்டா அந்த ஒளி போக்குற மாதிரி நம்மளோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய சிக்கல்கள், தடங்கல்கள், தாமதங்கள், அவமானம், அசிங்கம் இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா போக்கி விட்டுருது. இதுதான் விஷயம். நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் வேகமா நடக்கும். நம்ம யாருங்கிறது நமக்கு தெரியும், நம்மளை சுத்தி இருக்கிறவங்க யாருங்கிறது நமக்கு தெரியும், மற்றவங்களோட இன்டென்ஷன் நமக்கு புரிய ஆரம்பிக்கும், நல்ல உள்ளுணர்வு வேலை செய்ய ஆரம்பிக்கும். இதை பத்தி டீட்டெயிலா அந்த குரு பயிற்சி வீடியோல நான் உங்களுக்கு ஒரு வீடியோவா நான் போடுறேன். இதனால தான் அந்த குரு பயிற்சிக்கு நம்ம அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். இதுதான் இந்த 4வது பாயிண்ட். ஆரோக்கியம் அப்படிங்கிறது மேம்படும். உங்களுக்கு எந்த வியாதி இருந்தாலும் அந்த வியாதிக்கான சொல்யூஷன் அப்படிங்கிறது அட்லீஸ்ட் அந்த ஆரம்ப கட்டத்தையாவது நீங்க இந்த 2025 பார்த்துருவீங்க. அப்புறம் 5வது பணம் விரயமாகும். அது நான் உங்களுக்கு 2வது பாயிண்ட்லேயே சொல்லிட்டேன். நிறைய சுப விரயங்கள், சுப காரியங்கள் நடக்கிறதுனால பணம் விரயமாகும். அதனால ப்ராப்பரான மணி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கணும். என்னதான் நமக்கு ஜென்மசனி முடிஞ்சிருந்தாலும் இந்த பாதச்சனியில 2ஆம் இடத்துக்குள்ள சனி வர, 2ஆம் இடம் ஆல்மோஸ்ட் நம்ம சொல்லிட்டோம், அது வந்து தனஸ்தானம். குருவோட வீடா இருந்தா கூட, குருவோட பார்வை ராசிக்கு இருந்தா கூட அந்த சனி அந்த இடத்துல இருந்து தன்னோட வேலையை செய்யணும் இல்லையா. அதனால இந்த திடீர்னு ஏதாவது ஒரு பண முடக்கத்தை கொடுப்பாரு, திடீர்னு ஏதாவது ஒரு சின்ன சின்ன விரயங்களை கொடுப்பாரு. அதுக்கு நம்ம தயாராகிக்கணும், வேற ஒன்றும் இல்லை. எப்போதுமே ஒரு ப்ராப்பரான மணி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது தேவை. கரெக்டான வரவு செலவு கணக்குகளை வச்சுக்கணும். அதுதான் இந்த 2025 ஒரே ஒரு நெகட்டிவ். இப்போ அந்த 5 மாற்றங்கள்ல 4 மாற்றங்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ், அதுல ஒரு மாற்றம் மட்டும் சின்ன நெகட்டிவ், அதுவுமே ரொம்ப மைல்டா தான் இருக்கும். இந்த 5 பெரிய மாற்றங்களை தான் கும்பராசிக்காரர்கள் இந்த 2025 சந்திக்க போறீங்க. இந்த 5 மாற்றங்களையும் முழுதா சந்திக்கக்கூடிய திசை நடக்கிறவங்க யாரெல்லாம் அப்படின்னா, இந்த திசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறத நான் கடந்த வீடியோக்களில் நிறைய சொல்லியிருக்கேன். நம்ம வீடியோவை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அது தெரியும். எவ்வளோதான் நம்ம கோச்சாரத்துக்கு பலன்கள் சொன்னாலும் தசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் நம்மளோட ப்ரெடிக்ஷன்ஸில். அதனால இந்த தசைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த தசை தெரியல அப்படின்னா அந்த தசைக்கான ஒரு அட்டவணை நம்ம எப்போதுமே காட்டுவோம். இந்த வீடியோலையும் நாங்கள் அதை காட்டுறோம். இதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வயதில் உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறது உங்களோட நட்சத்திர அடிப்படையில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இனிமே இந்த 2025 நம்ம சொன்ன இந்த 5 முக்கியமான மாற்றங்கள் யாருக்கெல்லாம் 100% கிடைக்கும் அப்படின்னா, உங்களுக்கு இப்போ சுக்கிர தசையோ புதன் தசையோ குரு தசையோ நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு 100% இந்த வருடம் நான் சொல்லக்கூடிய
நடக்கக்கூடிய இந்த 5 நல்ல மாற்றங்களும், அடுத்து சனி தசையோ ராகு தசையோ கேது தசையோ உங்களுக்கு இப்போ நடந்து அந்த சனிக்கும் ராகுக்கும் கேதுவுக்கும் சுப கிரகங்களோட பார்வை இருந்துச்சு அப்படின்னா 75% அதாவது மத்தியமமான பலன்கள், கொஞ்சம் நம்ம போராடி அந்த விஷயத்தை அடையிற மாதிரியான ஒரு தன்மையை கொடுக்கும். கடைசியா யாருக்கு இந்த 5 மாற்றங்களும் பெருசா வேலை செய்யாது அப்படின்னா சூரிய தசை மற்றும் செவ்வாய் தசை, அதுவும் ரொம்ப பாபத்துவமான அடிப்படையில். இந்த பாபத்துவம் சுபத்துவம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க குழப்பிக்க வேண்டாம். சூரிய தசை செவ்வாய் தசை நடந்துச்சுன்னா கொஞ்சம் மிதமாக தான் இருக்கும். ஏன்னா சூரியன் கும்ப லக்னத்துக்கு பெருசா நன்மை செய்யறவர் கிடையாது. இதை நீங்க சந்திரனையும் சேர்த்துக்கலாம். சந்திரனும் 6ஆம் அதிபதி தான். சந்திரன் சூரியன் செவ்வாய் இந்த 3 பேரும் கும்ப லக்னத்துக்கு பெருசா வேலை செய்ய மாட்டாங்க. கும்ப லக்னம் சரி கும்ப ராசியும் சரி பெருசா வேலை செய்ய மாட்டாங்க. இந்த ராசிகள்ல இந்த தசைகள் நடக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருங்க. கவனம்ங்கிற மீன்ஸ் அதாவது உங்க ஜாதகத்துல அவங்க நல்லா இருந்துட்டா போதும். ஒரு குருவோட பார்வை இருந்துச்சுன்னா அந்த விஷயம் அப்படியே மாறிடும். சந்திர கேந்திரத்துல இருந்தாங்கன்னா டோட்டலா எல்லாமே மாறிடும். சந்திரன் பௌர்ணமி சந்திரனா இருந்தாருன்னா அந்த தசை சூப்பரா இருக்கும். குரு மாதிரியே செயல்பட ஆரம்பிச்சிருவார். சிம்பிளா நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த 3 தசைகள் நடக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கூடுதல் கேர்ஃபுல்னஸோட இருந்துக்கணும். ஜென்ம சனி முடியறதுனால எல்லா தசைக்குமே அவங்களோட வாழ்க்கையில அவங்களோட வயதுக்கு ஏற்றபடி நல்ல பலன்கள் தான் நடக்கும். அதுல அந்த அனுபவிக்கக்கூடிய அந்த வீரியத்துல கூட குறைய அப்படிங்கிறது இருக்கும். அதான் இன்டென்சிட்டி லெவல். அதுக்காக தான் இந்த தசை அப்படிங்கிறத நம்ம எப்போதுமே சொல்றோம். இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் இதே போன்றதொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம்.